சட்டமன்ற தேர்தலோடு அதிமுகவுக்கு மக்கள் நிரந்தர குட் பை சொல்வார்கள். மத்திய அரசின் சதுரங்க வெற்றிகள் இபிஎஸ் சிக்கியுள்ளதாக முதலமைச்சர் ஸ்டாலின் கடும் விமர்சனம். உங்களுக்கு டாடா பை பை சொல்லிட்டு தான் இருக்காங்க. இந்த தேர்தலில் உங்களுக்கு நிரந்தரமா குட் பை சொல்லிட்டு போறாங்க. மக்கள் இனி ஒருபோதும் உங்களை நம்ப போறதில்லை. உங்க குடும்பத்தை காப்பாற்ற கோடிக்கணக்கான தொண்டர்களை கொண்டிருக்கக்கூடிய இந்த கட்சியை டெல்லியோட சதுரங்க வேட்டையில சிக்கி அடமான வச்சிட்டீங்க. சுந்தரா டிராவல்ஸ் படத்தில் வருவது போல் ஒரு பேருந்தில் கிளம்பிவிட்டார் இபிஎஸ். அந்த பேருந்தில் புகை வரும். இபிஎஸ் வாயில் போய் வருவதாக முதலமைச்சர் ஸ்டாலின் கடும் தாக்கு. மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு புதிய 8 அறிவிப்புகளை வெளியிட்டார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். நீடூரில் 85 கோடியில் ரயில்வே மேம்பாலம், பூம்புகார் துறைமுகத்தில் 4 கோடிகள் தூர்வாரப்படும் என அறிவிப்பு. தங்கள் கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்றுதான் அமித்ஷா கூறினார். கூட்டணி ஆட்சி என அமித்ஷா கூறவில்லை என எடப்பாடி பழனிசாமி மீண்டும் விளக்கம். கூட்டணி ஆட்சி இல்ல, எங்களுடைய கூட்டணி ஆட்சி அமைக்கணும் சொல்றேன். கூட்டணி ஆட்சி அமைக்கணும் சொல்றேன். நீங்க தவறா புரிஞ்சுட்டு வெளிப்பட்ட நான் என்ன, நான் தெளிவா சொல்லிட்டு. அதிமுக அரசு கொண்டு வந்த நலத்திட்டங்களை திமுக அரசு கைவிட்டதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. விவசாயிகளுக்காக துறை அமைச்சர்கள் இதுவரை ஏதாவது செய்ததுண்டா என இபிஎஸ் கேள்வி. மாநிலங்களவை உறுப்பினராக பதவியேற்க இருக்கும் கமல்ஹாசன் நடிகர் ரஜினிகாந்தை சந்தித்து வாழ்த்து. புதிய பயணத்தை நண்பர் ரஜினிகாந்த் உடன் பகிர்ந்து கொண்டதாக கமல்ஹாசன் மகிழ்ச்சி. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என அன்புமணி பேசியது அவருடைய தனிப்பட்ட கருத்து. பாமக நிறுவனர் ராமதாஸ் பதில். இரண்டாயிரத்து 18ஆம் ஆண்டு திருச்சி விமான நிலையத்தில் நாம் தமிழர் கட்சி மதிமுகவினரிடையே நடந்த மோதல் வழக்கு. சீமான் இன்று ஆஜரான நிலையில் வரும் 19ஆம் தேதி தீர்ப்பு வழங்கப்படும் என திருச்சி மாவட்ட கூடுதல் நீதிமன்றம் அறிவிப்பு. நெல்லை ஜங்ஷன் பகுதியில் உள்ள பிரபல அல்வா கடையில் விற்கப்பட்ட அல்வாவில் தேள் இருந்த சம்பவம். சத்தியம் செய்தி எதிரொலியாக அல்வா கடையில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஆய்வு. கிருஷ்ணகிரி கேஆர்வி அணையில் இருந்து முதல் போக பாசனத்திற்காக தண்ணீர் திறப்பு. 16 ஊராட்சிகளில் உள்ள விவசாயிகள் பயன்பெறுவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. கும்பகோணத்தில் செயல்பட்ட தொடக்க பள்ளியில் நிகழ்ந்த தீ விபத்தின் 21ஆம் ஆண்டு நினைவு தினம். குழந்தைகளின் நினைவாக பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் அஞ்சலி. ஒடிசாவில் பாலசோர் மாணவி தற்கொலைக்கு நீதி கேட்டு பிஜு ஜனதாதள நிர்வாகிகள் தொண்டர்கள் போராட்டம். தடுப்புகளை தாண்டி போராட்டக்காரர்கள் நுழைய முயன்றதால் தண்ணீரை பீச்சு அடித்து கலைத்த போலீசார். ஒடிசா தலைநகர் புவனேஸ்வரில் பிஜு ஜனதாதள கட்சியின் போராட்டத்தால் கொல்கத்தா சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிப்பு. காலை முதலே கனரக வாகனங்கள் சாலையில் நிறுத்தப்பட்டதால் ஓட்டுநர்கள் கடும் பாதிப்பு. பட தயாரிப்பு நிறுவனத்திடம் 9 கோடி ரூபாய் இழப்பீடு கேட்டு நடிகர் ரவிமோகன் வழக்கு. திரைப்பட தயாரிப்பு நிறுவனம் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் தொடர். லக்ஷயா சென் 2வது சுற்றுக்கு முன்னேற்றம்.